கம்மங்கூழ் வந்து வெயில் டைமில் குடித்தா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த கம்மங்கூழ் எடுக்கிறதுனால நமக்கு என்னென்ன பயன் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி மீண்டும் சிவா சேனலில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வணக்கம் மேடம். வணக்கம். உங்கள் பேர், உங்களை பற்றிய ஒரு அறிமுகம். பிரியாங்க என் பேர். சொந்த ஊர் வந்து பெரிய தோட்டம்புதூர். நான் ஒரு வருஷமாக கம்மங்கூழ் வைக்கிறேன். அதனால என்னென்னா ஹீட்டை தணிக்கும், உடம்புக்கு ஹெல்த்து. அப்புறம் பார்த்தீங்கன்னா விரும்பி சாப்பிட்றாங்க. இந்த டைமுக்கு வந்து சாப்பாடு வந்து சாப்பிட முடியாது, நீர் ஆகாரமாக சாப்பிடணும். அதுக்கு இது சாப்பிட்டா கொஞ்சம் ஹெல்த்தாக இருக்கும். இந்த தர்பூசணி இந்த மாதிரி ஐட்டம். இப்போ நீங்கள் கம்மங்கூழோட என்னென்ன கொடுத்துட்ருக்கீங்க? இப்போ சீசன் முடிஞ்சதுனால கோஸ்காய் போடலிங்க, தர்பூசணி போடல. கேட்டுட்ருக்கேன், கிடைச்சதுன்னா இளநீ, தர்பூசணி, அப்புறம் கம்மங்கூழ், அப்புறம் ஜூஸ் ஐட்டம். எல்லாருமே சைடிஷ் வந்து வித்தியாசமாக வச்சுருக்காங்க. நீங்கள் என்னென்ன சைடிஷ் வச்சுருக்கீங்க? சைடிஷ் பார்த்தீங்கன்னா ரெகுலராக விற்கிறதாங்க. நிறைய பேர் எங்கிட்ட இந்த ஒரு வருஷமாக குடிச்சதுல நிறைய சைடிஷ் சொன்னாங்க. ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு தகுந்த மாதிரி. எங்கள் ஊருக்கு வந்து பச்சை மிளகா தான் ஃபேவரட். பச்சை மிளகா தாங்க ஃபேவரெட்டு, அதனால பச்சை மிளகா அதிகமாக வச்சுருக்கிறேன். சரிங்க. கம்மங்கூழும் மோர் ரெண்டுமே? ஆமாங்க. இதை ஒர்க் பண்ணுறது எப்போ ஒர்க் பண்ணுவீங்க? எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவீங்க, எத்தனை மணி வரைக்கும்? காலையில் 9:30 வந்துடுவேங்க. ஈவினிங் 4 மணிங்கிறது எடுத்துருவேன். முடிஞ்சிடும். ஓ, சைடில் ஏதோ இதெல்லாம் கொடுத்துட்ருக்கீங்க, அதெல்லாம் என்னது? அது வந்து சேஞ்ச் இல்லைன்னா குழந்தைங்க வந்து குடிச்சிட்டு விரும்பி ஏதாவது பார்த்தாங்கன்னா சரி சப்போஸ் கேட்பாங்க. கேட்குற போது அந்த சில்லறைக்காக கொடுக்கறது. எவ்வளோ ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு சேல்ஸ் ஆகுதுங்க ஒரு நாளைக்கு? ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜாக நம்மளுக்கு கூலி மட்டும் கிடைக்குங்க. மினிமம் பார்த்தா பாலுக்கும் கம்புக்கும் எல்லாத்துக்கும் சைடிஷுக்கு எல்லாத்துக்கும் போக எனக்கு ஒரு 200 250 ரூபா நிற்கும். அதாவது ஒரு வேலைக்கு போகிற தொகை தான். ஆமாங்க. ஒரே ஆள் தான் பண்ணிட்டு இருக்கீங்களா மேடம்? நான் மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கிறேங்க. எங்க பாட்டி இறந்துட்டாங்க, சொல்லிக் கொடுக்க யாரும் இல்லை. பாட்டி இறந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வியாபாரத்துக்கு வந்தேங்க. உங்களுக்கு வயதுங்க? எனக்கு 36 ஆச்சுங்க. ஓகே. ஆனா இருந்தாலும் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. வீட்ல எல்லாம் ஹெல்ப்லாம் பண்ணிட்டு சப்போர்ட் பண்றாங்க, அப்பா சப்போர்ட் பண்றாங்க, வீட்டுக்காரர் சப்போர்ட் பண்றாங்க. எதுனாலும் தைரியமா பண்ணு. ஏன்னா நம்ம ஒருத்தவங்க வேலைக்கு போனாலும் ஈவினிங் வரைக்கும் 7 மணி வரைக்கும் 8 மணி வரைக்கும் கண்டினியூ பண்ணணும். அவங்களும் சேலரி 250 ரூபா தான் கொடுப்பாங்க. அது இங்கேயே பாத்துக்கலாம் அப்படின்னு. அவங்க எல்லாரும் வந்து குடிக்கிறாங்களா? நிறைய பேர் வர்றாங்க, ரெகுலர் கஸ்டமர்னு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன் இல்லைன்னு தான் கேட்பாங்க. ஏதாவது நம்ம இம்பார்ட்டன்ட் விஷயத்துக்கு நம்ம போயிட்டோம் அப்படிங்கிற போது, ஏக்கா 2 நாள் கடை வைக்கல, நாங்க அங்கிருந்து வந்த பசியோட வந்தோம், நீங்க இருப்பீங்கன்னு, நீங்க வைக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கொஸ்டின் தான் கேட்டிருக்கேன். மெயினா வந்து எல்லா பக்கம் கம்மங்கூழ் குடிச்சதுல உங்களுக்கு நல்லா இருக்குதுக்கா அப்படிங்கிற பேர் வாங்கிட்டேன். அதுவே திருப்தி தான். இது எந்த இடங்க? இந்த லொகேஷன் பேர் என்னங்க? சிட்டேபாளையம், சிறுமுகை பக்கத்துலங்க. சிட்டேபாளையம், பெரிய தோட்டம்புதூர். ஸ்டாப் வந்து மோது ஸ்டாப். வேற ஏதாவது சொல்றதுக்கு இருக்குங்களா? வேற ஒன்றும் இல்லைங்க. ஓகே, நன்றிங்க. நன்றி. சூடு ஏறாமல் இருந்தது. ஆமாங்க. ஓகே. மொல்லை தூக்குதுங்க, மொல்லை தூக்குது. சாப்பிட்டீங்களா மேடம்?